குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது புது வீடியோ, என்னோடய பர்சனல் வீடியோ. இது நிறைய பேருக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் என்னென்னு தெரியும். இந்த இடத்துல வந்து அப்படி எங்கள் வீட்டில் ஒரு ஷோ கேஸ் இருக்குது. அந்த ஷோ கேஸில் வேறு எதுவும் வைக்க மாட்டோம். வெறும் நடுவில் இந்த சாமி மட்டும்தான். இது வந்து என்ன விசேஷம்னா, என்னோட பை என்ன சொல்கிற 6th என்னோடய நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு யார் யார் என்னென்ன சாமி கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்றது அதுக்கான வீடியோ. அதில் இந்த பிள்ளையார் வந்து 3 தனித்தனியாக தான் கிடச்சிது எனக்கு. 6th ஸ்டாண்டர்டில் தனித்தனியாக கிடச்ச பிள்ளையார் தான் இவங்க 3 பேரும். 6th ஒரு 8th 9th அந்த ஏஜில் கிடச்ச பிள்ளையார் இதெல்லாம் என்னோடய கிஃப்ட்டு. அது வந்து நான் தனியாக இந்த மாதிரி ஒரு ப்ளைவுட்டில் ஒட்டி அவர் இங்கே வச்சுருக்கேன். இந்த லக்ஷ்மி எனக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. இது எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு. இதுவும் இது வந்து குங்குமச்சிமிழ். நிறைய லேடிஸ்க்கு தெரியும், இதை பார்த்துருப்பாங்க. குங்குமச்சிமிழ். இந்த பிள்ளையாரும் எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு. இந்த பாபா இது வந்து நான் வெள்ளிக்கிழமையானா இங்கே ஃபுல்லாக வெள்ளி செவ்வாய் சனி இப்போல்லாம் எனக்கு பூ கிடைக்குது என் தோட்டத்துலேருந்து. அந்த எல்லா பூவும் எடுத்துன்னு வந்து இவரும் இந்த கிருஷ்ணரும் எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட் தான் இது. இது வந்து வாசனை திரவியம், அதனால் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இவங்க எல்லாமே வந்து நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அங்கே எனக்கு கொடுப்பாங்க. யாராவது என்ன கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா எனக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை நான் இங்கே வச்சுருப்பேன். இது வரைக்கும் யாரும் கொடுத்த கிஃப்ட்டை நான் எங்கேயும் போட்டதில்லை. எல்லாருமே இது வந்து எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த பாபா, ஷீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இன்னொன்று என்னோடய ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்த பாபா. அவங்க பாபா கோயில் போயிருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மரப்பிள்ளையாரும் எனக்கும் ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தது. இந்த யானை, எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். இது என் பொண்ணு என் பர்த்டேக்காக கிஃப்டாக கொடுத்தது. ஸோ அது இந்த பிள்ளையார் இது எல்லாமே எனக்கு கிஃப்டாக வந்தது தான். அப்புறம் இந்த பிள்ளையார் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. இந்த பிள்ளையார் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தது. இது எல்லாமே இது இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்டாக கொடுத்த பிள்ளையார். இந்த மாதிரி எல்லாமே ஒரு கிஃப்ட்டில் வந்தது தான். இந்த முருகரும் ஒருத்தங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான். இந்த பாபாவும் எனக்கு கிஃப்டாக வந்தது தான். இது எல்லாமே என்னோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லோரும் கொடுத்த கிஃப்ட்டை நான் இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணி படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணி. இவரும் ஒரு முருகர். இது வந்து எங்கள் காரில் வச்சுருந்த முருகர், யாரோ கொடுத்தாங்க கிஃப்ட்டுன்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ இவரை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு கிஃப்ட்டு தான். ஸோ இதில் வந்து வெள்ளிக்கிழமையானா விளக்கேற்றி இந்த இடத்துல பூஜை பண்ணுவேன், பூவெல்லாம் போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் வந்து என் பொண்ணு எனக்காக பண்ணி கொடுத்தா, என் டாட்டர். இதுவும் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு தான். இதில் இது ஒரு கிஃப்ட்டு தான். இது வந்து சாமி இது ஃபேஸ் இருக்கிறதுனால இதில் வச்சுருக்கேன் அப்படி. அப்புறம் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் வந்து அப்படி அப்படியே எடுத்து கலெக்ஷன் போட்டு இங்கே வச்சுருப்பேன். இதுதான் அந்த இடம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.